நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம இந்திய ராணுவம் பங்களாதேஷ் பார்டரில் ஒரு முக்கியமான அதிரடி சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். என்னடா இன்னைக்கு பங்களாதேஷ் பக்கமே சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு பங்களாதேஷில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக அந்த கண்ட்ரி மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரி, என்ன நடந்துட்டு இருக்காங்க, இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம். அதாவது பங்களாதேஷை சுற்றும் இந்திய ராணுவம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை ஒரு நல்ல நண்பன் அப்படின்றது தான் வெளியில் பேசிகிட்டே இருப்போம், வெளியில் சொல்லுவோம். ஆனால் பாதுகாப்பு விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்போம் அப்படின்றது தான் இந்த விஷயத்தை காமிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வாயால் சொல்கிறத விட செயலில் தான் கெத்து காட்டும் நம்மளுடைய இந்திய ராணுவம். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறையும் நம்ம பிரதமர் மோடி ஆகட்டும், இந்திய ஆர்மி ஆகட்டும் அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் செயல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதோட ஒரு செயலில் தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது கடந்த மாதம் வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா சிலிகுரி காரிடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சிக்கன் நெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியை பாதுகாக்க 3 புதிய இராணுவ முகாம்களை இந்தியா அமைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஒன்று எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீகாரில் இருக்கக்கூடிய கிஷான்காஞ்ச் அப்படின்ற இடத்துல ஒரு பேஸ் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில், அதாவது வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, அங்கே சோப்ரா அப்படின்ற இடத்துல ஒரு பேஸ் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் துப்ரி டிஸ்ட்ரிக்டில், அதாவது பாமுனி அப்படின்ற இடத்துல ஒரு பேஸ் அமைச்சாங்க. இந்த 3 பேஸும் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணது. இந்த 3 இடமே பார்த்தீங்கன்னா சாதாரண இடம்லாம் கிடையாது. இந்தியாவோட பாதுகாப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3மே வங்கதேச பார்டருக்கு மிக மிக அருகில் அல்லது நேரடியாக பார்டரில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல இந்த கிஷான்கஞ்ச் பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது பீகார் மாநிலத்தில் இருந்தாலும் வங்கதேச பார்டருக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். அதாவது இந்தியாவோட இந்த குறுகிய பாதையான சிலிகுரி காரிடரில் இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த சோப்ரா பேஸு, அது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஒரு பக்கம் வங்கதேசம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் நேபாளம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாமுனி பேஸு, இது அசாமில் இருக்கக்கூடிய துப்ரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. இந்த துப்ரி ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரம்மபுத்திரா நதி இருக்கு இல்லையா, இந்த நதி வங்கதேசத்துக்குள்ள நுழையிற இடம், அதாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த 3 பேஸும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வழியாக ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அங்கேயே வச்சு லாக் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறோம். சரிடா, நீ என்ன இந்த ஒரு இது சம்பவம் பண்ணாங்க, புதுசாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றியா, அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ விஷயம். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 4வது ஒரு அதிரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த மிசோரமில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலிகுரி காரிடர் மட்டும் இல்லாமல் மிசோரம் பார்டர்லையும் ஒரு புதிய மிலிட்ரி கேரிசன் இந்தியா அமைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங்கை லாக் பண்ணுறது. அதாவது இந்த 4வது பேஸ் மூலமாக பங்களாதேஷோட முக்கியமான போர்ட்டான இந்த சிட்டகாங் போர்ட்டை இந்தியா ஈஸியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1971 பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷை பிரித்து நம்ம இந்தியா ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ திரும்பவும் அந்த பகுதியோட ஜியாகிரபியை மாற்றுற அளவுக்கு இந்தியா தன் பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியன் ராணுவத்தோட ஈஸ்டர்ன் கமாண்டன்ட் GCO லெப்டினன்ட் ஜெனரல் ராம்சந்தர் திவாதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே மிசோரமுக்கு போய் அந்த இடத்துல எங்கே பேஸ் அமைக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து பேஸ் அமைக்க வேண்டிய இடத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய மிலிட்ரி முகாம்களும் மற்றும் இந்த பார்டர் பாதுகாப்பு வாழையும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ரொம்ப ஸ்பீடாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நியூ பேஸால் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சிக்கன் ஸ்னேக் ரூட், அதாவது பங்களாதேஷ் வழியாக யாராவது உள்ளே அந்த வழியாக பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லாக் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மிசோரத்துலையும் ஒரு பேஸ் வர்றதுனால 4 பக்கமும் நம்ம ஆர்மி டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிசோரம் ஏரியாவில் ஃபுல்லாக மலைகளும் காடுகளுமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்மி வர்றதுக்குள்ள லேட் ஆகிடும். ஆனால் இப்போ பார்டர்லேயே நம்மளோட ஆர்மி கேம்ப் இருக்கிறதுனால எவனா வாலாட்டினாங்கன்னா அடுத்த செகண்டே நம்மளோட ஆர்மி தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உளவு பார்க்குறது, அதாவது ஸ்பை பண்ணுறதுக்கு, அதாவது அங்கேருந்து அதிநவீன ட்ரோன் மூலமாக பங்களாதேஷில் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் நம்ம வாட்ச் பண்ண முடியும். பங்களாதேஷ் ஆர்மியோ இல்லை ஏதாவது ஒரு தீவிரவாத குரூப்போ சின்னதாக மூவ் பண்ணால் கூட நமக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3-in-1 ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னா இந்த மிசோரம் பார்டரில் பங்களாதேஷ் மட்டும் கிடையாது,
மியான்மர் நாடும் வந்து டச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கேம்ப் வர்றதுனால ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது மியான்மர் வழியாக வர்ற கடத்தல் மற்றும் ஊடுருவல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BSF மற்றும் ஆர்மியோட காம்போ அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்டரில் BSF தான் நிற்பாங்க. ஆனால் இப்போ ஆர்மி அங்கேயே தங்க போகிறதுனால BSFக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா BSF வந்துட்டு சமாளிச்சிருவாங்க. மேட்டர் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்திய ராணுவம் நேரடியாக சீனில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா BSF வந்து ஒரு சின்ன சின்ன த்ரெட்டை வந்து தடுக்கிறதுக்கு முடியும். ஆனால் ஒரு பெரிய த்ரெட்டை தடுக்கணும் அப்படின்னா இந்திய ராணுவம் வேணும். பேஸ் வந்து தூரத்தில் இருந்துச்சுனாக்கா அங்கேருந்து வர்றதுக்கு டிலே ஆகும். பட் பக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக வந்து இந்த விஷயங்களை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஏன் இந்த அர்ஜென்சி, ஏன் இந்தியா இந்த மாதிரி இமீடியட்டாக வந்து பேஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பங்களாதேஷ் பார்டரில் வந்து இந்தியா ஒரு அஃபென்சிவ் போஸ்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டிஃபென்சிவ் கூட கிடையாது. எனி டைம் இந்தியா போய் தாக்கிடும் அப்படின்ற ஒரு போஸ்டரில் தான் இந்தியா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது யாராவது உள்ளே வர்றதுக்கோ அல்லது உள்ளே வர முயற்சி பண்ணாலோ இம்மீடியட்டாக இந்தியன் ஆர்மி உள்ளே போய் தாக்கிடும், அவங்களுடைய பேஸையோ அல்லது அவங்களுடைய முகாம்களையோ அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போஸ்டரில் இந்தியன் ஆர்மி இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருக்கு இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அதாவது எங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பிரச்சனைகள்லாம் வச்சுக்காதீங்க, ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபட இந்தியன் ஆர்மியும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் காமிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது ஒன் பை ஒன்னாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம இங்கே தெளிவாக பார்க்குறோம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பங்களாதேஷ் வழியாக சீனா உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கும், அதாவது இந்த சிலிகுரி கார்டர் வழியாக எதிர்காலத்தில் எந்த ஒரு அதாவது சிலிகுரி கார்டரை துண்டிக்கிறதுக்கான முயற்சிகள் பங்களாதேஷோ அல்லது வந்து சைனாவோ அல்லது அதை சார்ந்த மற்றவங்களோ வந்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனை இப்போ கொண்டு வந்துருக்கோம். அதாவது 4 பக்கமும் வந்து சிலிகுரி கார்டரை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது எல்லா இடத்துலையும் பேஸ் வந்து இப்போ வந்துருச்சு. ஏற்கனவே இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரொம்ப தெளிவுபட இந்தியன் ஆர்மி வந்து ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபியூச்சரில் சிலிகுரி கார்டரை கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு முயற்சியும் எந்த நாடும் எடுக்க முடியாத அளவுக்கு இப்போ தடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்கள், ஸோ இப்போது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் தான் அந்த கண்ட்ரி இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டே கிடையாது, ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத சார்ந்த கட்சிகளுக்கும் தான் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தொடர்புடைய ஒரு மாணவர் தான் வந்து அவங்க சிங்கப்பூரில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை வந்து காப்பந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுனால இந்தியாவுக்கு இது ஒரு த்ரெட் தான், மிகவும் ஒரு சவாலான சுச்சுவேஷன் தான். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்விஃப்டாக வேலை செய்கிறாங்க. இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப தெளிவுபட அந்த இடத்துல வந்து ஸ்டேஷன் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு இந்தியன் ஆர்மி ஒரு தரமான செயலை பண்ணியிருக்காங்க. இந்த 4வது பேஸும் மிசோரத்தில் வந்தது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு இந்த சிலிகுரி காரிடரை வந்து காவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே மக்களே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.